என் அழைப்பை மதித்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கதிர். உங்கள் மேலே அவ்வளோ மரியாதைலாம் இல்லை. என்னை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை விட பெரிய மரியாதை இருக்குதா என்ன? உண்மையான பேர் பார்த்திபன், ஆனால் பக்தர்கள் வச்ச பேர். உங்களை பிடிக்கிறது கஷ்டம். அது தேடுறவங்களை பொறுத்து. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கீங்க. வேறு யாருக்கு உங்கள் மேலே கண்ணு? யாருக்கு தான் என்னை சந்திக்க ஆசை இல்லை. குறிப்பாக என்ன இங்கே கூப்பிட்டதுக்கு என்ன காரணம்? விசாரிக்காமல் இங்கே வந்ததுக்கு உங்கள் காரணம்? ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வியை பதிலாக சொல்கிறீங்க. உங்கள் சின்னம் நல்ல பொருத்தமாக தான் இருக்கு. கேள்விக்குறி பார்த்திபன் தொடங்கி ஒரு அமைப்பு. பல மாதமாக விசாரிக்கிறேன். ஆதாரங்கள் சேர்க்கறது ரொம்ப சிக்கலானது. என்னோட மாணவர்களை தவிர வேறு யாரையும் நான் சந்திக்கிறது கிடையாது. இது நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அன்பளிப்பு. இந்த சந்திப்பா ஒரு வாய்ப்பு. என்னுடைய அமைப்போட ஆராய்ச்சியையும் அதோட நம்ம சந்திப்பையும் சேர்த்தெடுதுங்க. வசூல் நிச்சயம். ஒரு புத்தகம் எவ்வளோ உணர்ச்சிபூர்வமாக இருந்தாலும் கடைசியில் அதோடைய வியாபாரத்தன்மைக்கு தான் முக்கியம் செலுத்துவோம். உங்களுக்கு தெரியாதா என்ன? இது பண்ணுறதுல உங்களுக்கு என்ன லாபம்? விளம்பரம். கேட்குற கேள்விகளுக்கு நேர்மையாக பதில் வருமா, இல்லை உங்கள் பக்தர்களை போலவே என்னையும் கூட? பக்தர்கள் இல்லை, மாணவர்கள். நான் எப்போவுமே நேரடியாக தான் பேசுவேன். இந்த அமைப்பை நடத்துறதுக்கு முக்கிய காரணம் பணம். பல நோக்கங்கள், அதில் பணமும் ஒன்று. உங்களை கடவுள்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் என்னை பார்க்குற விதத்தில் இருக்குது. அப்போது நீங்கள் கடவுளுக்கு சமம்னு சொல்கிறீங்களா? கடவுள் என்ன சரிசமமாக பார்க்குறாரு. கடவுள் கூட பேசுவீங்களா? ஆமாம். கடவுள் ஒரு ஆணா இல்லை பெண்ணா? கடவுள் என்ன மொழி பேசுவார்? கடவுள் பேசுகிற மொழி மௌனம். குழப்ப மாட்டேன்னு சொன்னீங்க. அந்த மௌனம் நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. கடவுள் நமக்கு சமம் கிடையாது. இப்போது நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறீங்க. அப்போது நீங்கள் கடவுள் கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு நான் அப்படி தெரியுறேன். நீங்கள் என்ன ஸ்தானத்தில் இப்போ என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க? ஒரு குரு ஸ்தானத்தில். ஆனால் நீங்கள் நினைக்கிற குரு இல்லை. இந்த மாதா பிதா குரு தெய்வம் அந்த குருவா? ஆமாம், நான் ஒரு வாத்தியார். சில பேருக்கு குரு, சில பேருக்கு தெய்வம். அதில் என்ன தப்பு? தவறென்பது தவறி செய்வது, தப்பென்பது தெரிந்தே செய்வது. அந்த அடிப்படையில் பார்த்தா அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற கண்மூடித்தனமான தெய்வ நம்பிக்கையை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது தப்பு தானே? நான் அப்படி பண்ணுறேன்னு கேள்விப்பட்டீங்களா? அப்படி பண்ணுறவங்கள பற்றி உங்கள் அபிப்பிராயம்? அது பலவீனம். பலவீனமா? இது உங்கள் சொந்த வீடா? ஆமாம். உங்கள் பேரில் நிறைய சொத்துகள் இருக்கு. என் வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்குற முதல் பாடம் பொருள் உடைமை. ஏன் இதெல்லாம் வச்சுருக்குறோம்? பொருட்கள் நம்ம சுதந்திரத்தை பாதிக்குது. இருந்தாலும் ஏன் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்குகிறோம்? எங்கேருந்து இந்த ஆசை வருது? ஏன் ஒரு பொருளை வாங்குறதுக்கும் வச்சிருக்கிறதுக்கும் நாங்கள் கஷ்டப்படணும்? அதனால தான் என் மாணவர்கள் அவங்களுடைய சொத்துக்களை என் பேரில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த சுமையை அவங்களுக்காக நான் தாங்குறேன். ரொம்ப பெரிய மனசு உங்களுக்கு. அவன் நடத்துறது வகுப்பு இல்லை, ஒரு வழிபாடு. வேறு என்னெல்லாம் கற்றுக் கொடுப்பீங்க உங்கள் வகுப்பில்? கேள்வி கேட்பேன், கேள்வி கேட்க வைப்பேன், ஆர்வத்தை பின்தொடர சொல்லுவேன், அறிவு வளர்ச்சி. பிரெயின் வாஷிங், மூல செலவு. என்ன வகையான கேள்விகள் கேட்பாங்க? கேள்விகள் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த கேள்விக்கு முதுகெலும்பாக இருக்கிற பயம், அந்த பயம் முக்கியம். ஏன் பயப்படுறீங்க? எதுக்காக பயம்? கேட்கணும், எல்லாத்தையும் கேள்வி கேட்கணும், சந்தேகப்படணும், எதையுமே யாரையுமே நம்பக்கூடாது.
வாத்தியாரை தவிர. ஆனால் எல்லாருக்கும் பயம் இல்லையே, எனக்கு ஒரு பயமும் இல்லையே. ஒரு மனுஷனுக்கும் ஒரு மாடுக்கும் எதுக்கு தைரியம் ஜாஸ்தி? கேள்விக்குரிய ஒரு இந்து அமைப்பா? மாடை உதாரணமாக பயன்படுத்தினதுக்கா? சரி விடுங்க. ஒரு மனுஷனுக்கும் ஒரு எறும்புக்கும்? மனுஷன் இல்லையா? இல்லை, எறும்பு. ஒரு எறும்புக்கு தற்பொழுது நடக்கிற விஷயத்தில் மட்டும்தான் அதனுடைய முழு கவனமும் அடங்கியிருக்கும். ஆனால் நாங்கள் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் நடந்ததையும் நடக்க போகிறதையும் பற்றி தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பசி இல்லாமல் யோசிச்சு கொண்டே இருக்கோம். இப்படி வச்சுக்கலாம், இருட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு வெளிச்சம். அவங்க அந்த வெளிச்சத்தை சுற்றுற பூச்சி. பெரும்பாலான மக்கள் பயத்திலிருந்து தப்பிக்க ஒரு மதத்தில் நிம்மதி தேடுவாங்க. அந்த வகையில் பார்த்தா கேள்விக்குரிய ஒரு மதம் இல்லை, நிச்சயமாக அந்த மாதிரி வெளிச்சம் இல்லை. அப்போ இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்தை பயன்படுத்துகிறேன். இயற்கைக்கு சொந்தமான ஒளியை அடிப்படையாக வச்சு எங்கள் வசதிக்கு நாங்கள் உருவாக்கியது தான் வெளிச்சம். அந்த வெளிச்சம் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கே அதை சுற்றி ஒரு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும். இந்த மின்விளக்களை சுற்றி நிறைய பூச்சிகள் கண்மூடித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா அந்த வெளிச்சம் நிலவுக்கு சொந்தமானதுன்னு மூட நம்பிக்கையில் சுற்றுது. எங்கள் அடிப்படை தேவைக்கு நாங்கள் உருவாக்கிய அந்த வெளிச்சம் அவங்கள தேவையில்லாமல் குழப்புது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழிபாடு, மதம், ஆன்மீகம் மனுஷனை குழப்புற ஒரு வெளிச்சம். நீங்களும் அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் நினைக்கிறீங்க இல்லையா? நான் நம்பிக்கையை தூண்டி விடுறவன் இல்லை, அது என் வேலையும் இல்லை. இருட்டில் இருக்கிறவங்களுக்கு என் வார்த்தைகள் ஒரு வெளிச்சம். நல்லா பேசுகிறீங்க. எனக்கே கேள்விக்குறியில் சேரணும் போல இருந்துச்சு. என் கதவுகள் எப்போதுமே உங்களுக்கு திறந்திருக்கும். சின்ன வயசில் நீங்கள் எது மேலே அதிக ஆர்வம் காட்டினீங்க? என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? என்டமாலஜி, பூச்சிகளை ஆராய்ச்சி பண்ண ஆசைப்பட்டேன். எப்படி பூச்சியிலேருந்து மனுஷனுக்கு உங்கள் ஆர்வம்? எனக்கு ஒரு கேள்வி தோணுது, உங்களுக்கு பிடிச்ச பூச்சி எது? ஏன்? இல்லை, இந்த கேள்வியை வச்சு ஒருத்தர் எப்படிப்பட்டவர்னு ஒரு சின்ன அபிப்பிராயம் வச்சுக்கலாம். சாஸ்திரம், விஞ்ஞானம். எனக்கும் பூச்சிக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள். சிலந்தி. மற்ற பூச்சிங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு சிலந்தி பின்னுற வேலையை கவனிச்சிருக்கீங்களா? அது எவ்வளோ அழகாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழகான படைப்பு எப்படி கண் பார்வைக்கு தெரியாமல் போச்சு? அவனை பற்றி என்ன நினைக்கிறதுன்னு தெரில. நேரத்துக்கு முடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. நான் வெளிச்சம்னு சொன்னேனே தவிர என் வெளிச்சத்தால் யாரையும் குருடனாக்கல. நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லைன்னா ஏன் என் கண்ணை கட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஏன் கேள்விக்குறியை பற்றி எதுவும் வெளிவர்றதில்லை? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கழகம் எவ்வளோத்துக்கு மறைமுகமாக செயல்படுதோ அவ்வளோத்துக்கு அதுக்கு பலம். இப்போ எங்களை எடுத்துக்குங்க. நாங்கள் எத்தனை பேர் எங்கே சந்திக்கிறோம், எப்படி சந்திக்கிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற குறியைத்தான் தொட முடியும். நீங்கள் ஒரு கேள்விக்குறி. என்னை தொட முடியாது மிஸ்டர் கதிர். ஆனால் நீங்கள் தொடுவீங்க. என்ன? நான் சீதாமுகன், அவங்கள உங்களுக்கு தெரியுமா? இல்லை. அவங்கள நீங்கள் சந்தித்ததே இல்லை? இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்போ எப்படி அவங்க வீடு உங்கள் பேரில் இருக்கு? இது பொருளுடைமையா இல்லை பெண்ணுடைமையா? கேள்விக்குறி ஒரு ரொம்ப பெரிய அமைப்பு. எல்லாரோட பேரையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. ஆனால் இவங்க உங்கள் அமைப்பில் இருந்து தப்பி வந்தவங்க. நீங்கள் அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில்? மௌனமா? குரு கடவுள் ஸ்தானத்துக்கு போயிட்டார். ஆனால் இதை பற்றி நான் எழுதுனேன்னா குரு ஸ்தானத்தில் இருக்கிறதே கஷ்டமாயிடும். ஆதாரம் ஏதாவது இருக்கா? அந்த பொண்ணோட வாக்குமூலம். உங்கள் புத்தகத்தை பரப்பரை பார்க்குறதுக்கு இவ்வளோ கீழ்த்தனமாக நீங்கள் இறங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
நீங்கள் என்னை இங்கே வர வச்சதுக்கு காரணம் நான் இது வரைக்கும் என்ன எழுதியிருக்கேன்னு விசாரிக்கலாம். ஆனால் நீங்கள் பண்ண பெரிய தப்பு என்னை குறைச்சி எடை போட்டது. ஒன்று தெரிஞ்சுக்குங்க மிஸ்டர் கதிர், நான் உங்களை எனக்கு சமமாக தான் எப்போதும் பார்த்தேன். அதனால தான் உங்களை சந்திக்க கேட்டேன். எடுத்து பாருங்க. இல்லை பரவாயில்ல. ஒரு விவாகரத்து நடக்கும்போது இப்படி அடிக்கடி தடங்கள் வர்றது சகஜம். எப்படி பார்த்தாலும் உங்கள் மனைவி தான் உங்கள் பொண்ணை வச்சிருக்க போகிறாங்க. வழக்கு, வக்கீல், செலவு. உங்கள் சூழ்நிலை எனக்கு புரியுது. அந்த பொண்ணு சொல்கிறத எழுதுனாதான் உங்கள் புத்தகம் விற்கும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எழுதுங்க. இப்படி நிறைய பேர் போய் சொல்லி வருவாங்க. ஃப்ரீடமோட பாரம் ஜாஸ்தியாகும்போது அதோட சேர்த்து வர்ற தலைவலியும் சமாளிக்க தெரியணும். பார்த்திபன், இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடை போடுறீங்க. பொதுமக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கேள்விக்குறியின் கதவுகள் மூடும். பார்ப்போம். அப்போது இதுதான் நம்ம முதலும் கடைசி சந்திப்பு. உங்கள் நேரத்துக்கு நன்றி. எப்படி பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையை பற்றி எழுதி என் வாழ்க்கை மாறப்போகுது. உங்கள் புத்தகமும் நீங்களும் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். கதிர், இந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம். நேரம் கிடைச்சா வாசிங்க. கடைசி கேள்வி, உங்களுக்கு கர்மா மேலே நம்பிக்கை இல்லையா? நான் நல்லா தானே இருக்கேன். எப்படி போச்சு? பரவாயில்ல. கேட்ட கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதா? கிட்டத்தட்ட. சரி, அதில் போய் நான் பார்த்துக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன், கவிதா ஃபோன் பண்ணேன் காலையில். உன்னை பற்றி ரொம்ப கவலைப்பட்டான். என்னை பற்றியா? உன்னை பற்றி எவன்டா கவலைப்படுவான்? எல்லாம் பணத்தை பற்றி தான். அதுதானே பார்த்து. உன்னை பற்றி கவலைப்படுற ஒரே ஜீவன் நான் தான். என்னாச்சு? இல்லை, ஒரு பகுதியை நான் மறந்து விட்டேன். நான் அதை சரிம்மா, நான் ட்ராப் பண்ணுறேன். இல்லை இல்லை, போகிற வேலை தான்டா இருக்கு. ஏய் கதிர், ஏய் கதிர். ஹலோ நான் கதிர் பேசுகிறேன். சொல்லுங்க. என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது, அதை உங்க கூட சேர்ந்து வெளியிட பார்க்குறேன். கேள்விக்குறின்னு ஒரு அமைப்பு. ஹலோ, நான் கதிர் பேசுகிறேன். சொல்லுங்க கதிர். கேள்விக்குறி அமைப்பை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதை உங்க கூட சேர்ந்து வெளியிட பார்க்குறேன். நான் கதிர் பேசுகிறேன். ஒரு புத்தகம் வாத்தியார் என்கிட்ட கேள்விக்குறியோட அமைப்பை பற்றி ஒரு தகவல். சீதாமோகன் வாத்தியார் விசாரணையில் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. நான் சொல்கிறத தயவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் கேளு. இவரோட உண்மையான முகம் மக்களுக்கு தெரிஞ்சா கண்ணுக்கு தெரியுற குறி தான் தொட முடியும். பார்த்திபன் கூட ஒரு இன்டர்வியூ. அவங்களோட பார்த்திபன் சொல்கிறேன். இப்படி பார்த்தாலும் உங்கள் மனைவி தான் உங்கள் பொண்ணு மனைவி தான். இங்க பாருங்க, இது சம்பந்தப்பட்டதா நான் வாத்தியார் என்று அழைக்கப்படுற பார்த்திபனை பேட்டி எடுத்தேன். என் அழைப்பை மதிச்சு வந்ததுக்கு. என்கிட்ட கேள்விக்குறி பற்றி ஒரு புத்தகம் இருக்கு, உங்களுக்கு அது வேணுமா? பார்த்திபன் வாத்தியார். ரொம்ப நன்றி மிஸ்டர் கதிர். நன்றி மிஸ்டர் கதிர். இப்படிப்பட்ட ஒரு அழகான படைப்பு எப்படி கண் பார்வைக்கு தெரியாம போச்சு?